இன்னைக்கு செப்டம்பர் 5 வியாழக்கிழமை. எப்பவும் போல அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருந்துட்டு 4:10க்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிள்ளையார் 4 யுகங்கள்லையுமே அவதரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல சொல்லப்படுது. முதலாம் யுகத்தில் காசியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் குழந்தையா பிறந்திருக்கிறாரு பிள்ளையாரு. அசுரர்களை அழிச்சு தர்மத்தை வந்து நிலைநாட்டியிருக்கிறாரு. இந்த யுகத்தில் இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாகடர். திரேதா யுகத்தில் பார்வதி தேவிக்கு வந்து குழந்தையா அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து சின்ன குழந்தையிலேயே பெரிய ஒரு மயிலை பிடிச்சி விளையாண்டு மயூரேசர் அப்படின்னு அவருக்கு பேர் இருந்திருக்குது. துவாபர யுகத்துல கஜானனன் பேரோட வந்து பிறந்திருக்கிறாரு. ஆராசர மகரிஷி வத்சலாவால வந்து வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது கலியுகம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்தவர் தான் கணேசன். பல பெயர்கள்ல வந்து இவர் இப்ப இருக்கிறாரு. தர்மம் செய்யறவங்களோட செயல்களில் தடைகளை ஏற்படுத்தியும் தர்மம் செய்யறவங்களுக்கு இன்னல்களை போக்கி வருவதாக கணேச புராணங்கள்ல சொல்லப்படுது. 1 மினிட்ல இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடிஞ்சது. அடுத்த வீடியோல சொல்றேன். எங்க வீட்டோட லஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்பு, பீட்ரூட் துவையல், ரசம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.